இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நான் என்னமோ இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை சந்திக்கும் போது உன் மூலமா என் வருத்தம் வேதனை கஷ்டம் எல்லாத்தையும் போக்கிப்பன்னு நினைச்சேன். உன்னை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டு உன்னோட வலி வேதனை கஷ்டம் எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து நான் வாங்கிப்பன்னு நினைச்சேன். அண்ட் எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் உன் முன்னாடி நான் நிக்கிற நிலைமை நிச்சயமா வரும். அன்னைக்கு என் மேல நீ கோவமா இருப்பன்னு தெரியும். ஆனா நீ இந்த அளவுக்கு மாறி போயிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்ளோ கடுமையாவா இருப்ப நீ? கோவப்படுற வரைக்கும் பரவாயில்ல, ஆனா நீ என்ன அடியோட வெறுக்கவே ஆரம்பிச்சுட்ட. உன்னோட ராமா மேல வெறுப்பா குஷி? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன இந்த மாதிரி யார் ஆக்கினாங்க? யார் என்ன இப்படி மாத்துனாங்க? இவ்ளோ பிட்ஹெரிட்டன், இவ்ளோ இன்சென்சிட்டிவ். நீங்கதான் நீங்கதான் நீங்கதான். நீங்க என்னோட லைஃப்ல இல்லாதப்போ, தாய் இல்லாதப்போ நான் சேட்டை பண்ணிட்டு நான் என்னோட லைஃப்ல ஜாலியா இருந்தேன். நான் நினைச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்தேன். நான் பிடிச்சதெல்லாம் செஞ்சு எல்லாரையும் செய்யவும் வச்சேன். யாரையும் ரெஸ்பெக்ட் பண்றவோ அன்பு செலுத்துறதோ எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. என்ன பண்ற நீ? சொல்றல நிறுத்து. வேணாம் வேணாம் வேணாம். எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன அடிப்பீங்களா? இல்லனா மொத்தமா கொன்னுடுங்க. அப்புறம் நீங்க வந்து எல்லாத்தையும் மாத்திட்டீங்க. அந்த பழைய குஷியை நீங்க மொத்தமா சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நீங்க முதல்ல என்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டீங்க. ராதா, இனிமே நீ ஏன் ரூம்ல இருந்துக்கோ. ஏன்னா இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என் மேல அன்பு காட்டுனீங்க. அப்புறம் என் கம்பெனியன் ஆனீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தாய்ப்பாசம்னா என்னன்னு நீங்க காட்டுனீங்க. அப்புறம் எனக்கு அம்மாவாயிட்டீங்க. ஒரு அம்மா தன்னோட குழந்தைய பெத்தெடுப்பா. ஆனா உன்னோட பாசம் எனக்குள்ள இருக்க அம்மாவை பெத்தெடுத்திருக்கு. நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்க பாசம் எப்படி இருக்கும்னு. ஏன்னா எனக்கு தான் அம்மாவே கிடையாது. எனக்கு எப்படி பாசம்லாம் தெரியும்? யூனோ, லைஃப்ல எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னும் போது அதோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனா யாராவது வலுக்கட்டாயமா வந்து அந்த பொருளை நம்ம கிட்ட கொடுத்து அதை பழக்க பண்ணிட்டு அது இல்லாம வாழ முடியாது அப்படின்னு நிலைமையை ஏற்படுத்தி அப்புறம் சடன்லி ஒரு நாள் அந்த பொருளை பறிச்சுட்டு போயிட்டா அந்த வலி தாங்கவே முடியாது. மனசு உடைஞ்சு போயிடும், மூச்சு நின்னு போயிடும். லைஃபே முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு தோண ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல இருந்து என் லைஃப்ல அம்மாவே கிடையாது. எனக்கு அது பெருசாவே தெரியல. ஏன்னா அம்மாவோட பாசம் எப்படி இருக்கும்னு எனக்கு முதல்ல இருந்தே தெரியாது. ஆனா அதுக்கப்புறம் நீங்க வந்து எனக்கு அம்மா பாசத்தை தந்தீங்க. பெரிய பெரிய வார்த்தைகள், பெரிய பெரிய ப்ராமிஸ்லாம் பண்ணீங்க. உங்க பாசத்தை எனக்கு ஒரு பழக்கமா மாத்திட்டீங்க. அந்த பாசத்தால உங்களை ராதாவா இருந்து ராமாவா மாத்தினேன். காலையில சாயந்தரம் ராத்திரி பகல்னு எப்பவும் உங்களையே சுத்தி சுத்தி வந்தேன். நான் என்ன போட்டுக்கணும், என்ன பண்ணணும், ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும் எல்லாம் நீங்க தான் டிசைட் பண்ணுவீங்க. நானும் உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் பொண்ணா மாறிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என்ன விட்டுட்டு போனீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? ஓய் ஓய் குட்டி பையா, ஓய் ஒன்னும் ஆகல. மனசு என்னாச்சு? ஒன்னும் ஆகல. எதுக்கு அழற? நீ ஸ்ட்ராங் தானே? எல்லாரும் விடவும் ஸ்ட்ராங்.
மனஸ் வண்டர்ஃபுல். பக்கத்து வீட்டுக்காரன் கொஞ்சம் அதிகமாக தான் ஹீரோயிசம் பண்ணிட்டு இருக்கான். எனக்கும் என் பொண்டாட்டுக்கு நடுவுல ஓடினாரு, இப்ப எனக்கும் என் கோவத்துக்கும் நடுவுல வராரு. யுவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பாத்துக்கிட்டே இருக்க? அவன் உன் பையன் தானே, போய் என்னன்னு பாரு. யா, அவ என் பையன் இல்ல. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அடிபட்டுருச்சா? என்னன்னு கேளு. மனஸ், மனஸ் என்ன இங்க பாருங்க பாரு. அப்பா வந்துட்டேன். சரி 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 போதும். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். இது சின்ன விஷயம்டா. எனக்கு அம்மா கிட்ட போகணும். சரி சரி. அம்மா ராதிகா. எங்க பாரு, உங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா? ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஓ, சாக்லேட். இப்ப இது யாருக்கு வேணும்னு தெரியலையே. ஓ. யாருக்கு வேணும் இந்த அது சாக்லேட்? எனக்கும் வேணும். உனக்கு வேணுமா? வேணுமா? வேண்டாமா? சரி ஓகே, நீங்க என்கிட்ட கொடுங்க. இல்ல 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 இல்ல, ஒருவேளை இவனுக்கு இது வேண்டானா, அப்ப இந்த சாக்லேட்டை எங்க வீட்டு செல்லத்துக்கு தான் கொடுப்பேன். செல்லம், நோ 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 நோ. ஊஹூ. செல்லம், ஓடி வா 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 வா, வாங்கிக்கோ வா, சீக்கிரமா போய் வாங்கிக்கோ போ. ஆ? அட, ஆ? என்னாச்சு? வேணுமா? இது வேணும்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பெரிய ஸ்மைல் ஒண்ணு கொடுக்கணும். இந்தா. ஓகே, ஹை ஃபைவ். மோகன், என்னாச்சு? உங்க கையில இனி இவ்ளோ காயம் பட்டிருக்கு. அட, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் நான் எடுத்துட்டு இவ்வளவு வரேன். காயம் போட்டிருக்கு. ஹாய், இதெல்லாம் சகஜம்தான். தேங்க்யூ மிஸ்டர் மோகன். நீங்க எங்க பையனை காப்பாத்திட்டீங்க.